ஹரியோம். ரொம்ப நன்றி எல்லாரும் இங்க வந்து சேர்ந்ததுக்கு. இன்னைக்கு இந்த செஷன்ல இன்னைக்கு நம்ம வந்து முதல் 30-40 நிமிஷம் வரைக்கும் தியானம் பண்ணுவோம். தியானம் வந்து மந்த்ரால பண்ணுவோம். என்ன மந்த்ரா நான் சொல்றேன் கூட சீக்கிரமா. அதுக்கப்புறம் கடைசி 20 நிமிஷத்துக்கு நம்ம வந்து சத்சங்க பண்ணலாம். சத்சங்க வந்து பகவத்கீதால இருந்து இல்லைன்னா ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், பாகவத புராணம், சிவபுராணம் இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து அதனால ஒரு சத்சங்கம் பண்ணுவோம். மெடிடேஷன் பண்ணுறேன். எப்பவுமே நான் கீழே தான் உட்காருவேன் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸோட. ஆனால் யூ ஆல் ஆர் ஃபைன் டு சிட் ஆன் யுவர் சேர்ஸ். நானே உட்காந்துக்கோங்க. நான் கீழே உட்காந்துக்கிறேன். மந்த்ரா சொல்ல சொல்ல நான் முதல்ல சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் ஃபோக்கஸ், ஃபுல் அட்டென்ஷன் இங்கே தான் இருக்கும். உங்க மனசுல என்னென்ன யோசனைகள் இருக்கோ அடுத்த 1 மணி நேரத்துக்கு அது மறந்துருக்கு. இதெல்லாம் நம்ம குணங்கள், நம்ம குணம் சொல்லுவோம். குணம் வந்து சம்சாரத்தோட யோசனைகள்னால நம்ம மனசுல நம்ம யாருமே மறந்துக்கிறோம். திருப்பி நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தியானம் தான் ஒரே மாத்தியம். அதனால எல்லாரும் உங்க போன் கொஞ்சம் ப்ளீஸ் சைலண்ட்ல போட்டுருங்க. இன்கேஸ் உங்க போன்ல வந்து ரிங் டோன் இருக்குதுன்னா, மெசேஜ் டோன் இருக்குதுன்னா நம்ம எல்லாரும் டிஸ்டர்ப் ஆகும். அதனால இன்னைக்கோட மந்த்ரா ஓம் பரமாத்மனே நமஹ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. கவனமா கேளுங்க மந்த்ரா. கண்ணை மூடிக்கிட்டே கேளுங்க. ஓம் பரமாத்மனே நமஹ. அப்படின்னா என்னோட அன்பான இறைவன், இல்லைனா ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ சிவா, மா தேவி, நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கீங்க, எல்லா ரூபத்திலையும் இருக்கீங்க. ஆனா நான் வந்து சம்சாரத்துக்கு முழுமையா அடிமை ஆயிட்டேன். அதனால உங்களை அனுபவம் பண்ண முடிய மாட்டேங்கிறதுனால இனியிலிருந்து நான் முழுமையா உங்க சரணத்துல வரேன். எனக்கு நீங்க தான் முக்கியம், வேற எதுவுமே தேவையில்லை. இதுக்கப்புறம் வேலை மாத்தி பார்த்தாச்சு, வீடு மாத்தி பார்த்தாச்சு, நாட்டு மாத்தி பார்த்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் மாத்தி பார்த்தாச்சு. ஆனா எங்கேயுமே எனக்கு ஆனந்தம் கிடைக்கல. ஆனந்தம், ஆனந்தம், நிம்மதி இது எல்லாமே உங்க சரணத்துல தான் இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா, இனியிலிருந்து நான் உங்க சரணத்திலே இருக்க விரும்புகிறேன். நான் எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு உலகத்துல. இப்போ என்ன புரியுதுன்னா, இங்க நம்மளுக்கு எதுவுமே ஆனந்தம் கொடுக்காது. பகவான் மட்டும்தான் எப்பவுமே நம்மளுக்கு ஆனந்தம் கொடுப்பாங்க. இன்னைக்கு 30 நிமிஷத்துல நீங்க நம்ம மந்த்ரா உச்சாரம் பண்ற மாதிரியே ரிசைட் பண்ணீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த வேர்ட்ஸ் பர்ஃபெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஓம் பரமாத்மனே, சொல்லுங்க. பரமாத்மனே, கவனமா கேளுங்க. இது ரிதம் கொண்டு வாங்க. பரமாத்மனே, பரமாத்மனே, பரமாத், பரமாத்மனே, சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம மனசுல ஹிருதயத்திலிருந்து சொல்லணும். இப்போ கண்ணை மூடிடுங்க.
முதல் நான் பண்றேன், அதுக்கப்புறம் முதல் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. நீங்க உட்காரும் போது உங்க பாம்ஸ் ஓப்பனா வச்சுக்கோங்க, தைஸ்ல ஃபேசிங் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ். முதல் இன்டென்ஷன் கிரியேட் பண்ணுங்க. கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை திறக்கவே திறக்காதீங்க கடைசி வரைக்கும். உலகத்தை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் நம்ம சின்னதுல இருந்து. இனி போதும் உலகம், இனி எனக்கு நீங்க தான் முக்கியம். தேவ அன்பான ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ சிவம். ஓம் பரமாத்மனே நமஹ. நீங்க சொல்லுங்க. ஓம் பரமாத்மனே நமஹ.
நமः. மனசு அமைதியாக வைங்க. கண்ணு திறக்காதீங்க கடைசி வரைக்கும். உங்க மூச்சு மேல முழு ஃபோக்கஸ் வைங்க. மென்டலி உங்க மனசுலயே இந்த மந்த்ரா சொல்லுங்க. உங்க மனசுலயே இந்த மந்த்ரா இருக்கும். ஓம் பரமாத்மனே நமஹ. மென்டலி இது சொல்லிட்டே இருங்க மைண்ட்ல.
மெதுவாக கடந்து சொன்னேன். ஓம் பரமாத்மனே நமஹ.
பரமாத்மனை மனசுலேருந்து கூப்பிட்டு இருந்திருக்கோம். இப்போ ஹிருதயத்திலேருந்து கூப்பிடுங்க. ஹிருதயத்திலேருந்து கூப்பிடும்போது நம்ம முகத்துல கொஞ்சம் சிரிப்பு இல்லாம பாவத்துல கூப்பிட்டோம்னா நம்ம மனசுலேருந்து கூப்பிடணும்னு அர்த்தம். இப்போ உங்க ஹிருதயத்திலேருந்து அவரை கூப்பிடுங்க. உங்களோட வாய்ஸ்ல முழு ஃபோக்கஸ் நீங்க மந்திரா சொல்லும் போது முழு ஃபோக்கஸ் உங்க வாய்ஸ்ல மட்டும்தான் இருக்கணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்னோட வாய்ஸ்ல இருக்கணும். இப்போ முழு ஃபோக்கஸ் உங்களோட
உங்களோட பிரெத் மேல மட்டும் வைங்க. அதே மாதிரி மனசுல இந்த மந்த்ரா தொடரட்டும். ஓம் பரமாத்மனே நமஹான்னு சொல்லுங்க. மெதுவாக joining your palms, நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு. ஏன்னா நம்ம பார்க்குற சக்தி அவர் சக்தி, நம்ம கேட்குற சக்தியும் அவர் சக்தி, நம்ம பேசுகிற சக்தியும் அவர் சக்தி. நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. அதனால நம்ம மனசு எப்பவுமே அவர் சரணத்துல மட்டும்தான் இருக்கணும். இதிலிருந்து ஓம் தத் சத். மெதுவாக கண்களிலிருந்து ஓபன் பண்ணி இது வெறும் 30 நிமிஷம் தான் நம்ம மெடிடேஷன் பண்ணியிருக்கோம். இதே நீங்க 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணீங்களா, அந்த மாதிரி தியானம், அதுக்கப்புறம் கண்ணை திறக்கிறதுக்கே மனசு இருக்காது. நம்ம எதுக்காக கண்ணை அடிக்கடி திறக்கிறோம்னா மனசுல நிம்மதி இல்லை. ஏன்னா உள்ள இருக்கிற ஜீவாத்மா யோசிச்சுட்டு இருக்கு இங்க வெளியில சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி. அடிக்கடி கண்ணு திறந்து தியானம் பண்ணும்போது வெளியில பார்க்கிறோம், இல்ல யோசனைகள் வெளியிலே இருக்குன்னா இன்னும் ஆசைகள் இருக்கு, வாழ்க்கை மாறும். நான் நினைக்கிறது எனக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஆசைகள் இருக்கிற வரைக்கும் நம்மளால உள்ள பயன்படுத்த முடியாது, உள்ள போக முடியாது, நம்ம யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு தினமும் காலையில சாயங்காலம் இது ஒரு ஹோம் டாஸ்க் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அடுத்த 40 நாளுக்கு இல்ல 30 நாளுக்கு தினம் காலையில சாயங்காலம் இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு, நீங்க குரூப்பா சேர்ந்தாலும் சரி, தனியா உட்கார்ந்தாலும் சரி, குரூப்பா இருந்தா ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க தியானம் பண்றதுனால நானும் பண்றேன்னு சொல்லி இந்த மந்த்ரால கவனமா தியானம் பண்ணுங்க. ரெண்டாவது, இன்னைக்கு சத்சங்கத்துல பகவத்கீதாவோட 4 கோல்டன் ரூல்ஸ் பழகுவோம். 4 ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் கீதால. அந்த முழு கீதா எடுத்தோம்னா
அந்த 4 ரொம்ப முக்கியமான கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1வது சாப்டர் 6ல இருக்கு, அத்தியாயம் 6ல அர்ஜுன் சொல்றாரு, ஸ்ரீ கிருஷ்ணா, நீங்க சொல்ற இந்த தியானம் என்னால பண்ண முடியாது. நீங்க சொல்ற தியானம் ஆகுது, இல்ல எனக்கு கொடுக்கிற தியானம் ஆகுது, இதெல்லாமே என் மண்டைக்கு ஏற மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்க போனா இது பண்றதுக்குனே ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட மனசு ஒரு இடத்துல இருக்காது. என்னோட மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னால முடியவே முடியாது. எனக்கு ஏதாவது சாதாரணமா சொல்லுங்க, இதனால முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுன், நீங்க சொல்றது உண்மைதான். மனசு எப்பவுமே ஒரு இடத்துல இருக்காது, அது சுத்திக்கிட்டே இருக்கும். அதோட வேலையே அதான். இப்ப நம்ம கண்ணை திறந்தோம்னா இங்க அங்க பார்த்துக்கிட்டே இருக்கும். அதோட வேலையே வெளி உலகம் பார்க்கறது. அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு மனசுக்கு இங்க அங்க சுத்தாதேன்னு சொன்னா அது கண்டிப்பா சுத்தும். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, எங்க எங்க நம்ம மனசு போகுதோ அப்போ அப்போ திருப்பி இந்த மந்த்ரால கொண்டு வந்து வைங்க. இப்போ உட்கார நம்ம மனசு யோசிக்குது, எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா 5 வருஷம் முன்னாடி என்ன ஆச்சு, 15 வருஷம் முன்னாடி என்ன ஆச்சு, எதுக்காக என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இந்த மாதிரி யோசனை வரும்போது ஓம் பரமாத்மனே நமஹ மந்த்ரா ரிசைட் பண்ணும். சத்தமா ரிசைட் பண்ணும். மனசுல மட்டும் ரிசைட் பண்ணா பத்தாது. எதுக்குன்னா, ஒரு கம்பெனில வேலைக்கு செய்யறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெஷர்னால அந்த வைஸ் பிரசிடென்டோட வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி சம்சாரத்துக்கு அடிமையான மனசு சைலண்ட்ல அமைதியில மனசுக்குள்ளேயே மந்த்ராங்கள் மெடிடேஷன் ரிசைட்டேஷன் பண்ண முடியாது. சுத்திக்கிட்டே இருக்கும், மனசு விடாதுங்கள. 2 நிமிஷத்துல அதோட வேலை காமிச்சிடும். அதனால சத்தமா ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல் என்னதுன்னா, மனசு எங்கெங்க போகுதோ ஓம் பரமாத்மனே நமஹ, பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் இந்த மந்த்ரால கொண்டு வந்துவீங்க. சும்மா உட்காரும் போது அது சொல்லுங்க. டிவி பார்க்கறது, போன் பார்க்கறது, அது ஒரு உதவியும் கொடுக்காது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு காரணமே இறைவனை புரிஞ்சுக்கிறது தான். அது மட்டும் முடியலன்னா, இந்த விளையாட்டு முடியல, திருப்பி இதே சூழ்நிலைகள் பார்க்க விரும்புறீங்கன்னா ரொம்ப தைரியம் இருக்குன்னு அர்த்தம். அதனால ஒரு நல்ல சிஷ்யன் யாருன்னா, மற்றவங்க படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களே மாறிடுவாங்க. இல்ல, நான் அந்த சூழ்நிலைக்குள்ள போய் தான் பார்க்கிறேன் என்ன ஆகுதுன்னு. அப்போ நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. முதல் கோல்டன் ரூல் என்னன்னா, அந்த மனசு உலகத்துக்கு தான் போகும். உலகத்துல தான் சந்தோஷம் தேணும், ஆனா இங்க சந்தோஷம் இல்லை. மந்த்ரால கொண்டு வந்து வைங்க. ஒரு நல்ல சிஷ்யன் யாரு? மற்றவங்க படுற கஷ்டத்துல பார்த்து புரிஞ்சுக்கிறது. இல்ல, நான் ரிஸ்க் எடுக்க ரெடினா ரொம்பவே கஷ்டமாயிடும் போக போக. அதனால இனியிருந்தே பண்ணுங்க.
எவ்வளவு வருஷம் போயிருக்கு, எதுக்காக இவ்வளவு லேட் ஆகிறது, இந்த கேள்வி எல்லாம் யூஸே இல்லை. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், இப்ப நான் ஆரம்பிச்சா எத்தனை நாள் இது முடிக்க முடியும்? ஒரு நிமிஷம். நிஜமாவ சரணாகதி, பகவானோட சரணத்துல முழுமையா இப்ப அடிமை ஆயிட்டோம்னா அப்போ உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் பாதிக்காது. ரெண்டாவது கோல்டன் ரூல். முதல் கோல்டன் ரூல் என்னது? எங்கெங்க மனசு போகுதோ அதை திருப்பி மந்திரால கொண்டு வாங்க. ரெண்டாவது கோல்டன் ரூல் வந்து சந்நியாசம். கீதாவோட 18வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்கிறாரு, சந்நியாசுக்கும் தியாகக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில என்ன செயல் செஞ்சாலும் அதுல ஒரு டிசைன் இல்லாம, ஏதாவது எனக்கு கிடைக்கும் ஆசைகள் இல்லாம செஞ்சா, பகவானோட சரணத்துல முழுமையா அது அர்ப்பணம் பண்ணோம்னா இதுதான் சந்நியாசம். திருப்பி சொல்றேன், கவனமா கேளுங்க. சமையல் பண்ணும்போது, ஓ ஸ்ரீ சிவன், இன்னைக்கு நான் என்ன பண்ணாலும் உங்களுக்காக தான் பண்றேன். இல்லை நான் பேசும்போது இந்த மனுஷன் நீங்க தான், அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு பேசினது. நடக்கும்போது இந்த பிருத்வி இதுவும் நீங்க தான். எல்லாத்துலயும் அவரை பார்க்கிறது. அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம மனசுல கெட்ட யோசனைகள் வராது. மக்கள்களை பார்க்கும்போது இப்போ சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க ஸ்ரீ சிவன் இல்ல நம்ம தேவியின் உருவத்துல பார்த்தீங்கன்னா கோவப்படுவீங்களா அவங்கள பார்த்து? அந்த மாதிரி சந்நியாசனா நம்ம என்ன செயல்கள் செஞ்சாலும் அவரை யோசிச்சுக்கிட்டு அவருக்கு அர்ப்பணம் பண்ணணும். நம்ம மூளையில இருக்க எல்லா யோசனைகள் அவருக்கு அர்ப்பணம் பண்ணணும். சந்நியாசனா என்ன செஞ்சாலும் உங்க வாழ்க்கையில என்னோட அன்பான ஸ்ரீ கிருஷ்ணர் நீங்க தான் எல்லாமே செய்வீங்க, என்னால எதுவுமே செய்ய முடியாது, உங்க சக்தினாலதான் என்னால உட்கார கூட முடியும். சந்நியாசனா என்ன பண்ணாலும் அவரோட சரணத்துல அர்ப்பணம் பண்ணலாம். மூன்றாவது வந்து தியாகம். இல்லைன்னா தியாகம். தியாகம்னா இப்போ நம்ம வேலைக்கு போறோம்னா வச்சுக்கோங்க, ஏதோ பண்றோம், இல்லை யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் உதவி பண்ணாலும் அது பண்ணும்போது சரி பகவானை யோசிச்சுக்கிட்டு பண்றோம். இது நீங்க தான் என்னோட அன்பான ஸ்ரீ சிவன், உங்களை நினைச்சுக்கிட்டே நான் எந்த உதவி பண்றேன். ஆனா அந்த உதவி பண்ணக்கப்புறம் நம்ம மனசு திருப்பி இந்த யோசனை வரும், நான் இவ்வளவு பண்ணினேன், எனக்கு அவர் ஒரு நன்றி கூட சொல்லல, இல்லைன்னா எனக்கு ரெகக்னைஸ் பண்ணல, எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, இந்த மாதிரி யோசனை வராமல் இருக்கிறக்காக தியாகம். தியாகம்னா சம்சாரத்திலிருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை, இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு எது தேவையோ அது நீங்க கொடுப்பீங்க, எது தேவை இல்லையோ அது நீங்க எடுத்துருவீங்க. இந்த மாதிரி வாழ்ந்தோம்னா நம்ம மனசுல ஒரு யோசனைகளும் இருக்காது. மக்கள் பத்தி, ஆளுங்க பத்தி, சிச்சுவேஷன்ஸ் பத்தி. நாலாவது கோல்டன் ரூல் என்னன்னா, அத்தியாயம் 14 சமசுக்க துக்க. அப்படின்னா ஒரு சில நாள்கள் நம்ம வாழ்க்கையில நல்ல நாட்களா இருக்கும், ஒரு சில நாட்கள் கெடுதலான நாட்களா இருக்கும், ஒரு சில சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலைகளா வரும் வாழ்க்கையில,
ஒரு சில சூழ்நிலைகள் ரொம்ப கெடுதலான சூழ்நிலைகளாக வரும். அந்த மாதிரி நடக்கும் போதும் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது. அது குவாலிஃபை ஆகிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 3 ரூல் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், எங்கெங்க மனசு சுத்துதோ அங்கங்க ஓம் பரமாத்மனே நமஹ. அப்பதான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். ஒரு ஃபோன் எப்படி ரீசார்ஜ் பண்றோமோ அதே மாதிரி இந்த உலகத்தை சந்திக்கிறதுக்கு மந்த்ரா ரிசைட்டேஷன் ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா உங்களுக்கு இங்க நடக்கிறது தாங்க முடியாது. இது வெறும் ஆரம்பம்தான். கலியுகம் உள்ள போகும்போது அதிகமா தியானம் பண்ணிட்டு தான் இந்த விளையாட்டுல சேரணும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த உடம்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் போதும், திருப்பி பிறப்பு வேண்டாம். சாஸ்திரங்களோட நிஜமான ஞானம் நமக்குள்ள வந்ததுன்னா உங்களுக்கு புரியும், இந்த விளையாட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய வருஷம் இருக்கு. பிரம்மாவுக்கு இப்பதான் வயசு 51னா அவர் 100 வயசு வரைக்கும் இருப்பார். அந்த 100 வயசு நம்மளோட earthly கேலண்டர்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 311 trillion 40 billion human years. 311 trillion, million இல்ல, billion இல்ல, trillion. 311 trillion 40 billion human years. அது வரைக்கும் இந்த விளையாட்டு போய்கிட்டே இருக்கும். இனி பாதிதான் ஆயிருக்கு. இது நம்ம வேதிக் காஸ்மாலஜி, வேதாங்களோட காஸ்மிக் தியரி. இதுல என்ன புரிய வருதுன்னா, இந்த சம்சாரம் ஒரு லீலா மாதிரி. நம்ம பகவானை யோசிச்சுக்கிட்டே இங்க கலந்தோம்னா சந்தோஷமா இருக்கலாம். அவரை மறந்தோம்னா துக்கம் ஆரம்பிச்சோம். இதுதான் நல்லது. சம சுக்க துக்க. இப்ப ஒரு சரணத்துல எப்படி முழுமையா அடிமையாகலாம்? அதுக்கு என்ன ஆன்சர்னா, மந்த்ரா தியானம் இல்லைன்னா ஸ்தோத்திர தியானம். ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி चिदग्निकुण्ड सम्भूता देवकार्य समुद्यता. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஓம் ஸ்ரீ மாதா, இந்த முழு பிரம்மாண்டத்துக்கு சுவாமி மாதேவி. ஸ்ரீ மகாராஜ்னி, எல்லாத்துக்கும் மங்களம் நீங்க தான். மகாராஜ்னினா இந்த உலகத்துக்கே ராணி நீங்க தான். இந்த உலகத்தை ஆள்றவங்க நீங்க தான். ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி. அந்த ஈஸ்வரியும் சிம்ஹாசன சேர்ந்தோம்னா சிம்ஹாசனேஸ்வரி மாறிடும் அந்த சப்தம். ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. அந்த சிம்ஹாசன் எங்க இருக்கு? வெளியில இல்லை, நம்ம உள்ளேயே இருக்கு.
ஹிருதயம் எங்கேன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹியூமன் பாடியில் இருக்கிற ஹார்ட் இல்லை, இங்க சென்டர்ல இருக்கு. அந்த ஹிருதயத்துல அவங்க இருக்காங்க சிம்ஹாசனத்துல. சிதக்னி குண்ட சம்பூதா. சிதக்னினா நமக்குள்ள இருக்கிற சக்தி. சிதக்னி சித்தம் சொல்லுவோம், கான்சியஸ்னஸ். நமக்குள்ள இருக்கிற சக்தி. குண்ட சம்பூதா. இந்த உடம்பு தான் அந்த குண்டை. இப்ப வெளியில வந்து நம்ம கோவில் எல்லாம் பார்த்தோம்னா எல்லா பண்டித்துங்க இல்ல பூசாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யக்னம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ஆரம்பத்தோட யக்னம். கர்மகாண்டம். ஞான கண்டம் வந்து நம்ம உள்ள இருக்கிற யக்னம் பண்றோம். நமக்குள்ளேயே அந்த அக்னி இருக்கு. அந்த மாதிரி நம்ம தேவியை உள்ள பார்த்துக்கிட்டு நம்ம தியானம் பண்ணலாம். தேவகாரிய சமுத்யதா. நம்ம வாழ்க்கையில எல்லா நல்ல காரியங்கள் அவங்க தான் செய்வாங்க. எல்லா தேவங்களுக்கு உதவி அவங்க தான் செய்யறாங்க. நம்ம எப்பவுமே கேட்போம், தேவாங்களுக்கு வந்து உதவி செஞ்சு அசுரங்கள் இல்லைன்னா அந்த கெடுதலான சக்தியை அழிக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. ஆனா அந்த கெடுதலான சக்தி எங்கேயுமே வெளியில்லை, நம்ம மனசுலதான் இருக்கு. அந்த கெடுதலான யோசனைகளை அழிக்கிறதுக்கு சக்தி கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்குமே சுருக்கமா சொல்ல போனா ஓம் பரமாத்மனி நமஹ. இந்த மந்திரால தியானம் பண்ணீங்கன்னா நிம்மதியா அமைதியா இருக்கு. ஏதாவது கேள்வி இருக்குங்களா உங்ககிட்ட? நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு வந்து என்னோட குரூப் டீச்சர் ஷேர் பண்றேன். தினமே இந்த மாதிரி ஆங்கிலத்துல, தமிழ்ல, ஹிந்தியில நான் வந்து பகவத்கீதா சொல்லி கொடுக்குறேன். பாகவத மகாபுராணம் பழகுவோம், சிவபுராணம் பழகுவோம், தேவி பாகவத புராணம் பழகுவோம், தியானம் பண்ணுவோம். என்னோட மேக்சிமம் ஆடியன்ஸ் வந்து ஆன்லைன்ல தான் இருக்காங்க. இதுதான் முதல் வாட்டி நான் இப்போ வெளியில வர ஆரம்பிக்கிறேன் எல்லாரையும் மீட் பண்றதுக்கு. அதனால ரொம்ப நன்றி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. மேக்சிமம் ஆடியன்ஸ் வந்து என்னோட மலேசியாவில் இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. என்னோட தமிழ் செஷன்ஸ்க்கு நான் சேர்றதுக்காக தான் உங்களை தேடிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அதில் ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க. ஸோ முக்கால்வாசி இப்போ நான் மோஸ்ட்லி கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல போகிற காரணமே அந்த தமிழ் செஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அதை அட்டென்ட் பண்ணுங்க. எல்லாமே இலவசம் தான். யூடியூப்ல வந்து அதை ஷேர் பண்ணுவேன் வீடியோஸு. காலையில் ஒரு சாதனா, சாயங்காலம் ஒரு சாதனான்னு சொல்லி அனுப்பி அந்த கம்யூனிட்டி ஒரு குரூப் மாதிரி அது மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா சாந்தியாக வாழலாம். இப்போதைக்கு பகவத்கீதா உங்களுக்கு கிடைக்கும், ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் கிடைக்கும். அது வந்து சத்சங்க பிரார்த்தனைகள்னு சொல்லி முழு லலிதா சஹஸ்ரநாமம் நம்ம ரிசைட் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு ஸ்லோகம் இந்த மாதிரி ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி, ரொம்ப மெதுவாக. அது அர்த்தம் என்ன, அவங்க யாரு, நம்மளுக்கு நம்ம எதுக்காக இங்க இருக்கோம், நம்ம வாழ்றதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி ரொம்ப ஆழமா 30-40 நிமிஷம் போனோம் அந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில். ஆனா எல்லா கேள்விக்கும் பதில் இதுதான், தியானம். நம்மளாய் தனிமையா உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்பதான் ஆனந்தம் கிடைக்கும். கொஞ்ச நாளுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும், நெகட்டிவிட்டி வரும். அது எதுக்கு, அது எல்லாமே வெளியில போகுது. ஆனா நீங்க குவிட் பண்ணாதீங்க, சாதனா பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப நன்றி.
எல்லாரும் சேர்ந்ததுக்கு. உங்களுக்கு வந்து சாதனா பண்ற உதவி வேணும்னா இப்போதைக்கு இது ஆங்கிலத்துல மட்டும்தான் இருக்கு. நான் எழுதின புக் சொல்லி த டெம்பிள் வித்தின். இது வந்து பகவத்கீதா நம்ம புராணங்களோட ஒரு கம்ப்ரஸ்டு வெர்ஷன். அதுவும் இல்லாம கடைசியில வந்து இந்த மாதிரி கியூஆர் கோட் இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 வீடியோக்கள் கிடைக்கும். தினமும் ஒரு சாதனா பண்ற மாதிரி, காலையில ஒரு சாதனா, சாயங்காலம் ஒரு சாதனா, அந்த மாதிரி. இட்ஸ் மோர் லைக் a செல்ஃப் ஹெல்ப் புக். இது ஆங்கிலத்துல இருக்கு. அடுத்த ஒரு மாசத்துல தமிழ்லயும் வரும். இன்கேஸ் உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா சொல்லுங்க. ஐ கேன் சென்ட் a few copies to you. ஆங்கிலத்துல வேணும்னா இதோ நீங்க you can use it. It will be useful. So thank you everyone. Can I give you please? Okay, don't just thank you. No, please. Thank you. Thank you. You have